கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இரண்டும் இணைந்து சாதாரண உப்பு உருவாகும் அப்படின்னா வலிமைமிகு அமிலம், வலிமைமிகு காரம். இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் அஹ்மதாப் டைலி. கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா மேயர் பிரபு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 5 மார்ச் 1931. வேத காலத்தில் சங்கிரகிதா எனும் சொற்றொடர் குறிப்பது கருவூலர். முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் என்ற பெற்றெடுத்தவர் பொதுநிதியை நிர்வகித்தது. கீழ்கண்டவர்களுள் இந்திய மதசார்பின்மையின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. மிக ஆழமான துறைமுகம் பாரதீப். யுனெஸ்கோ பாரிஸ் நகர் சந்திப்பின் போது இந்திய இசை வழங்கிய முதல் இந்திய இசைக்கலைஞர் யார் அப்படின்னா ரவிசங்கர். சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது வெஸ்ட் பெங்கால். ரயில்வே போக்குவரத்து திட்டம் 1853. பாட்சால் மண் வகை மலைப்பகுதி மண். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் டி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 4ஓட ஸ்கொயர் தான் 16. 16ஓட ஸ்கொயர் தான் நமக்கு என்னென்னா 256. அப்போ இதோட ஸ்கொயர் 36. 36ஓட ஸ்கொயர் தான் இது. ஒரு ஆன்சர் 1296. அடுத்து பாருங்கள். ஏபியை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்து பண்ணோம் அப்படின்னா 3 தான் நம்மளோட ஏ, பி -1. இதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா -3/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது இந்த 3 ஸ்டார் -3/2ன்னு இருக்கும். இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் -3 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பாருங்கள். 6, 12, 18 ஆகிய எண்களால் வகுப்படும் சிறிய வர்க்க எண் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடணும், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட்டுருங்க. எல்சிஎம் 36. அடுத்து பாருங்கள். இதனால் வகுப்படும் போது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்த்துட்டாலே என்ன பண்ணிடணும், இதுக்கெல்லாம் எல்சிஎம் போட்டணும். எல்சிஎம் 504 அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட மீதி 1 அப்படிங்கிறதுனால 1 கூட்டிக்கணும். 505 ஆன்சர். சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கப்படுதான். அப்போ இதில் எவ்வளோ அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இப்போ சதுரம் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதோட பரப்பளவு 100 அப்படின்னு இருந்திருக்கும். அதில் 20 அதிகரிக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 120ன்னு ஆகணும். அப்போ இதோட மதிப்பு என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இங்கேயும் ஏ சரிங்களா. இங்கே 10ன்னு இருக்குது. இங்கே என்ன ஆகுது, 20 அதிகமாகுது கரெக்டுங்களா. 20% அதிகமாகுது. அப்போ நம்ம 100ன்னு எடுத்துப்போம். 20% அதிகமாகும் போது இங்கே 120 அப்படிங்கிறது ஆகும். அப்போ இங்கே அதோட பரப்பளவு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆகுமா. 12ஓட ஸ்கொயர் 144. 0 போடுவோமா. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 44 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கும். அதான் பர்சன்டேஜ் சரிங்களா. இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் கீழே இருக்குது இல்லையா, அந்த 1+ இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ 1 + 1/x அப்படிங்கிறது இருக்கும். இது மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா x² + 1 அப்படிங்கிறது இருக்கும். x² + 1 is equals to x is equals to x + 1/1 xன்னு இருக்கும். இது இங்கே வந்துச்சுன்னா x² is equals to x + 1ன்னு இருக்கும். எல்லாத்தையும் ஒரே சைட் பண்ணணும்னா x² - x - 1 is equals to 0 அப்படின்னு. அடுத்து பாருங்கள். இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்கு பதிலாக 3ஐயும் ஒய்க்கு பதிலாக 4ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டுறோம் அப்படின்னா 4 3s are 12 + 5 4s are 20 டிவைடட் பை 5 3s are 15 - 4 2s are 8 சரிங்களா. இதை மீன் பண்ணால் 32:7. அடுத்து பாருங்கள். x (x*y) அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ 9, ஒய்யோட வேல்யூ 11ன்னு எடுத்துக்கணும். அப்போ x² 9² எவ்வளோ வரும், 81 வருமா. y² 11² எவ்வளோ வரும், 121 வருமா. xy 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், எவ்வளோ வரும், 99 வருமா.
இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 103 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த இதோட பொருத்தமான அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதோட டிஜிட்ஸ் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் வந்து 13 வரும், அதையும் ஆட் பண்ணோம்னா 4ன்னு வரும். இப்படி எல்லாத்துக்குமே 4ன்னு வரும். ஆப்ஷனில் இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 4ன்னு வரும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 31, 3 + 1 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. h = √3/2 a. அப்போ √3/2 × 3 × √3, இதுவும் 3 ஆகிடும். அப்போ 9/2 4.5. அடுத்தது பாருங்கள், a அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா b-உடைய சகோதரிங்கிறதுனால நான் மைனஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? c என்பவர் b-இன் மகள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் d என்பவர் மகன், d என்பவர் c-இன் மகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கேருந்து இங்கே ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது அப்படின்னா பேட்டி. இப்போ பாருங்கள், HCF கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற எண்களுக்கு HCF போடணும், கீழே இருக்கிற எண்களுக்கு இப்போ இதில் HCF போட்டோம்னா இதுக்கு ஆன்சர் என்ன 2, கீழே இருக்கிறதுக்கு LCM போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? இதில் இருக்கிறதுல 81, அப்போ 2/81. அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணின் 3/4 மடங்கின் 60% மதிப்பு தான் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே டேரெக்டாக அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன? 5 2s 10 வருமா? ஆன்சர் என்னன்னா 100. அடிக்கலாமா? x-இன் 3/4 மடங்கின் 60% 36. சரிங்களா? அப்போது 1 5 is 5, 12 5s are 16 அடிச்சுக்கலாம். வேறு என்ன அடிக்கலாம்? 1 12 is 12, 3 12s are 1 3 is 3 அடிச்சோம்னா 100 மட்டும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் வந்து ஏப்ரல் 1957. இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகளில் கணக்கிடப்படுகிறதுனா 3 முறைகள். எதிர் முழக்க நேரத்தை கீழ்கண்டவற்றில் எதன் மூலம் குறைக்கலாம்? அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் திறத்து விடலாம். மின்தடை வந்து 1 ஓம் கொண்ட ஒரு உலோக கம்பியில் எடுக்கப்பட்டு அதனுடைய நீளம் வந்து 2 மடங்கு ஆக்கப்படுகிறது. அதாவது இவ்வளோ தடிமன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கம்பி, அதை வந்து நீட்டுறோம் அப்படின்னா அதனுடைய அந்த குறுக்குவெட்டு பரப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீளம் வந்து 2 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஓம் மதிப்பு 4 ஓமாக மாறுது, 4 மடங்கு ஆகும். அடுத்தது அண்ட வெளியீட்டிற்கு பின் ஆழமில்லா பகுதியான அண்டகம் வந்து கார்பஸ் லூட்டியம் என அழைக்கப்படுகிறது. ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துமஸ் நோய். வை இணைப்பு அப்படிங்கிறது வந்து என்னது? ஹாலோன்ரிக் ஜீன். ஃபேர் பாடி அப்படிங்கிறது வந்து பெண். அடுத்தது XX அப்படிங்கிறது வந்து குரோமோசோம். சரிங்களா? இந்த எக்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இதில் வந்து எக்ஸ் வந்து ஃபீமேல் கிட்டேருந்து வரும், இந்த இன்னொரு எக்ஸ் அப்படிங்கிறது மேல் கிட்டேருந்து வரும். இது XRYயாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த ஃபேர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Y இணைப்பு ஹாலோன்ரிக் ஜீன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த Y அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சூழ்நிலையியலில் தனி உயிரினம் அல்லது தொகுப்பு உயிரினம் வந்து ஆட்டோ சூழ்நிலையியல் அப்படின்னு அழைக்கிறது. மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்படுதுன்னா அஸ்ஸாம். இதில் தவறானது வந்து ரோஸ்
பூங்கா அப்படிங்கிறது மட்டும் தவறானது. இந்தியாவில் எந்த மாநிலம் கடவுளின் தேசம்? கேரளா. ரிசர்வ் வங்கியோட முதல் கவர்னர் ஆஸ்பான் ஸ்மித். 2018 இது வந்து கரண்ட் அஃபேர். இது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் வந்து அருந்ததி ராய். இது கரண்ட் அஃபேர். ஐக்கிய தேசிய பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குன்னா டோக்கியோவில் இருக்குது. பெண்களுக்கான தேசிய ஆணையம் ஜனவரி 1992. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியங்களும் பிற பண பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகின்றன? பாராளுமன்றம். தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவைத் தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது எது அப்படின்னா விழிப்புணர்வு பார்வையாளர் அப்படிங்கிறது. இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1985. கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலனை செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை, இது எல்லாமே அடிப்படை உரிமையில் வரும். அதாவது மனித உரிமைகள் பிரகடனத்தில் இருக்குது. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றிய பிரிவு வந்து 245 293. எந்த விதியானது இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி பேசுகிறதுனா 343. டிடிடி அப்படின்னா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகின்றன? GeAsSB. நியம கடத்துத்திறனின் அளவு வந்து ஓம் மீட்டர் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அனைத்து இந்திய காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது பம்பாயில் 1934 தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னா சையத் பத்ருதீன் தியாப்ஜி. தத்துவ போதினி சபையை நிறுவியவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானவியல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா வராகமிகிரர். அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான். தியோபந்த் இயக்கம் மௌலானா ஹுசைன் அகமது. அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது. அரார் இயக்கம் மௌலானா முகமது அலி. கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சிபானியா. கீழ்கண்டத்தில் எது தவறான அறிக்கை? உருமாறிய பாய்களில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. கீழ்கண்டத்தில் பசுமை குடில் வாயு என்பது கார்பன் டை ஆக்சைடு. சம்பல் என்பது எந்த ஆறின் துணையாறு அப்படின்னா யமுனா. அந்தி மந்தாரை பகலில் மூடி இரவில் மலர்ந்து இருக்கும் நிகழ்வுக்கு ஒளி வளர்ச்சி. எண்டோஸ்போம் உருவாக்கம் காணப்படுவது பாக்டீரியங்களில். அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் வந்து கிளைகோஜன். 2 சீரான பகடைகளை உருட்டும் போது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 9 கிடைப்பதற்கான சான்சஸ் 4, மொத்தமாக 36 இருக்கும். அதை கட் பண்ணோன்னா 1/9. அடுத்தது பாருங்கள், சில மெய்யெண்கள் பின்ன எண்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் என்னன்னா சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து கேட் அதில் உள்ளதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், அதாவது பி அப்படிங்கிறதோட நாட் வேல்யூ, அதாவது பி வந்து இப்போ 0 அப்படின்னா இதை என்ன பண்ணும் அப்படின்னா அதை 1ன்னு ரிவர்ஸ் பண்ணும். சரிங்களா? அண்ட் இந்த வி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது அர்த்தம். தட் மீன்ஸ் 2ஐயும் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்தது கியூ அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த 0ன்னு கொடுத்துருக்கோம், அது 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அது ஆர் கேட் கூட 0வோட கம்பைன் ஆகும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? உங்களுக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதோடைய உண்மை மதிப்பை முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து உண்மையாக இதுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா 1 0 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 1/35 2/7 எத்தனை சதவீதம்? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? 35 இது. அப்போ 7 இருக்கும், கட் பண்ணோன்னா இது கட் பண்ணோன்னா 5 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட் ஆகுமா? அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது வரிசையுடைய 8ஆம் உறுப்பை கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ T8 கேட்டிருக்காங்க. ஏன்னா 2, R வந்து 3, N வந்து 8ங்கிறதுனால நம்ம 7ன்னு எடுத்துப்போம். இதை நம்ம பெருக்கி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆன்சர் வந்து 4 3 7
மிகப்பெரிய எண்ணை காண்க. அவ்வாறு வகுக்கும் போது அவை முறையே 6,5 ஆகிய மீதியை தருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6ஐயும் 5ஐயும் இதில் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் எது வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் HCF தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இது வந்து 2ஆல் வகுப்படால் ஆகக்கூடாது. இதை வந்து 2ஆல் வகுத்து பார்த்தோம் அப்படின்னா 1016, மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 508, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 254, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 127. இதுக்கு மேலே 2ஆல் போட முடியாது. இந்த 127 அப்படிங்கிறது இது ரெண்டுக்குமே காமனான நம்பராக இருக்கும். அப்போ மிகப்பெரிய எண் வந்து எதுனா 127. அடுத்து பாருங்கள் 48 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா அரை D இன்ட்டு H. Dயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? H + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு H = 48. அப்போ இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா H² + 4H 4 × 48 96 - 96ன்னு இந்த பக்கம் வந்துடும். இதை நம்ம இப்போ காரணிப்படுத்தணும் அப்படின்னா H - 12 அண்ட் H - +8ன்னு இருக்கும். மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ ஹச்சோட வேல்யூ வந்து 12. இது பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. சம் பென்ஸ், இது வந்து நான் பென்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து புக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சம் பென்ஸ் ஆர் புக்ஸ் ஆர் ஆல் புக்ஸ் ஆர் ராட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் பென்ஸ் ஆர் ராட்ஸ், எல்லா பென்னும் ராடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள் சம் பென்ஸ் ஆர் ராட், இது கரெக்டு தான். இதில் இருக்கிற சம் பென்ஸ் ராட்ஸாக இருக்கலாம், அப்போ இது கரெக்டு. அடுத்தது சம் புக்ஸ் ஆர் பென்ஸ், இது கரெக்டு. அடுத்தது பாருங்கள் ஆல் ராட்ஸ் ஆர் பென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கிடையாது. சம் தான் கரெக்டு, அப்போ இன்னும் கரெக்டு. இப்போ 1, 2 and 3 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்கள் இதில் பாருங்கள் 2, 3 அடுத்தடுத்து நம்பர். அப்போ இங்கே என்ன, இந்த ஃபஸ்ட்டு டேஷில் என்ன வரணும்? அடுத்து பாருங்கள் அடுத்து ரெண்டுமே வந்து லெட்டர்ஸ் வரணும். சரிங்களா? Dக்கு அடுத்து C, அப்போ 6க்கு அடுத்து 7, அடுத்தது FG, இந்த 5 இருக்குது, அப்போ 5க்கு முன்னாடி 4, Dக்கு அப்புறம் E, 8க்கு அப்புறம் 9. சரிங்களா? அப்போ ஆன்சர் C. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2:7 இந்த விகிதத்திற்கு சமான விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 2 3s are 6, 7 3s are 21. அப்போ ஆன்சர் 6:21. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல் வந்து 8 மீட்டர் அப்படிங்கிறதுல இருக்கான். நேராக உள்ள 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோளின் நிழல் வந்து 2 மீட்டர் எனில் மரத்தின் உயரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட் ஆஃப் ட்ரீ இஸ் டிவைடட் பை ஷேடோ ஆஃப் ட்ரீ இஸ் ஈக்குவல்ஸ் டு லென்த் ஆஃப் ஸ்டிக் டிவைடட் பை ஷேடோ ஆஃப் ஸ்டிக். இதுதான் ஃபார்முலா. இப்போ H/8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/2. இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 12 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். இது பாருங்கள் 58உடைய 7/5, அதே மாதிரி 3/8உடைய 139.2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 133.4. அடுத்து பாருங்கள் முதல் தொழிற்கல்வி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்டது ஆண்டு 1952. நிகழ்ச்சி எது நிதி கொள்கையின் கீழ் வரும் அப்படின்னா அரசின் செலவு. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருந்துச்சுன்னா சாதகமான வணிகம் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன் மற்றும் C. சுப்பிரமணியன். விசை நிறை, விசை வந்து நிறை இன்ட்டு திசைவேகம்ங்கிறது தவறு. முடுக்கம் அப்படிங்கிறது சரியாகவே சரின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, முடுக்கம் அப்படிங்கிறது திசைவேகம் காலம், வேலை அப்படிங்கிறது விசை இன்று இடப்பெயர்ச்சி, திறன் அப்படிங்கிறது வேலை இன்று காலம், இதெல்லாம் சரி. அடுத்து பாருங்கள் அதிக நிலைத்தன்மை கொண்டது 26 FC 56 அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே வந்து அணுக்கரு தனிமங்கள். அடுத்தது பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த விட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறதுனா விட்டமின் E. தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம்லால், அப்புறம் வந்து ஜக்மோகனா. அடுத்தது பாருங்கள் யாருடைய
ஆட்சி 1984 கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேரோட ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. யார் யார் அப்படின்னா NT ராமாராவ், ஃபருக் அப்துல்லா 2 பேரோட ஆட்சியும் 1984 கலைக்கப்பட்டிருக்கு. காலமுறை வரிசைப்படுத்துதல்னு கொடுத்துருக்காங்க. விபச்சார தடை சட்டம் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது வரதட்சணை தடை சட்டம் 1961, அதுக்கடுத்தது சதி தடை சட்டம், அதுக்கப்புறம் தான் குழந்தை திருமண தடை சட்டம். அடுத்து பாருங்கள், மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1687. சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது அப்படின்னா புதன். உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளில் தன் எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னா சைனா. இது வந்து கரண்ட் அஃபேர் அப்படி சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 324 329 வரைக்கும் இருக்கிறது தேர்தல் பற்றியது. இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் 2 மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் பாஸ்போர்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷரத்து 370 அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தன்னாட்சி. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் அல்ல அப்படின்னு கேட்டாங்க. அரசியல் பன்முகத்தன்மை. கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு 1987. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது அப்படின்னா 1961. கீழ்கண்டவற்றில் எது சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டப்பேரவைகளில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தவறானது. மாநில சட்டமன்ற பேரவைகளிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது சரியானது.